ஹலோ சிஎஸ்கே ஃபேன்ஸ். நேற்று ஃபஸ்ட் ஆஃப் மேட்ச் முடிஞ்சோடனே ஹேட்ரிக் வெக்ட்ரி நம்மளது தான் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருந்திருப்போமே. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக கை கட்டினது வாய் கட்டலன்ற மாதிரி சோகமாக முடிஞ்சிருச்சு. நேற்று ஏன் மேட்ச் நம்ம அப்படி தோத்தோன்னு யாருக்காவது எதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு. சர்ஃப்ராஸ் கான் பிரேவிஸ் இறங்குற இடத்துல தேவையில்லாமல் ஷார்ட்டை இறக்கி விட்டது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா ஆல்ரெடி பேட்டிங் ஆர்டர் ஒரு ரிதமில் போயிட்டுருக்கு. அதை போய் கொலாப்ஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் நடக்கும். அகிலுசனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஷாட் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய இம்பேக்டாக தெரியல. அகிலுசன் அவரே இருந்திருந்தாலுமே எனக்கு நல்லா போட்டிருப்பாரோ, நல்லா பேட்டிங் ஆடிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. அப்புறம் நம்ம இன்னும் டூபே தான் நமக்கு ஃபினிஷர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அப்கமிங் மேட்ச்லேயும் அவரை டவுன் ஆர்டரில் தான் இறக்குனாங்கன்னா நம்ம பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆல்ரெடி கலீல் அகமது இன்ஜுரி ஆகி வெளியே போனார். இப்போ ஆயுஷ் மாத்ரே வர திரும்பவும் இன்ஜுரி ஆகி வெளில போயிருக்காரு. ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஊர்வில் பட்டேல் இருக்காரு. நீங்கள் சிஎஸ்கேல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் சிஎஸ்கே நல்ல ஃபார்முக்கு வரோன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.